ஹாய், நான் உங்கள் சஞ்சு. புதியதாக கதை எழுத ஒன்று சொல்ல வந்துள்ளேன். பிடித்து இருக்கும் பெண்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்க. இது என் வாழ்வில் நிகழ்ந்த கதை. தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை பத்தி கூறுகிறேன். என் பெயர் சஞ்சு. நான் சென்னையில் தனியார் கம்பெனி வேலை செய்து வருகிறேன். சூப்பர்வைசர், வயது 26. நிறம் மாநிறம், ஜிம் போவேன், கட்டுமஸ்தான உடல். கதைக்கு செல்வோம். கதை பிடித்து இருந்தால் டிஎம் பண்ணுங்க. அவள் பெயர் சங்கீதா, வயது 36. நிறம் வெள்ளை. மார்ச் 22, 2023 அன்று நான் வேலை விஷயமா கோவை செல்ல வேண்டிய நிலை. சென்றேன். வேலை முடித்து விட்டு சென்னை திரும்பினேன். சேலம் வரை பஸ் வந்தது. அங்கே ஒரு ஃபேமிலி ஏறினார்கள். நான் அரை தூக்கத்தில் இருந்தேன். சரியாக தெரியவில்லை. நான் எழுந்து ஹெட்செட் எடுக்க அப்பொழுது தான் அவளை பார்த்தேன். கதையின் நாயகி செமையா இருந்தாள். ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தாள். மனதில் கிடைக்காது என்றே உட்கார்ந்து கொண்டேன். ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். அப்பொழுது பஸ் ஒரு உணவு விடுதியில் நின்றது. அப்பொழுது தான் அவளை முழுவதுமாக பார்த்தேன். பார்க்க அச்சு அசல் தெலுங்கு நடிகை சான்ஸ்கரி ராணி மாறி இருப்பா. அப்புறம் சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டேன். பின்னாடி இடம் இல்லைன்னு அவள் கணவன் என்னை எழுந்து வேற இருக்கை உட்கார சொன்னான். நான் அதற்கு மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். சரி என்று அவன் வேற இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவன் என் பக்கத்தில் அமர்ந்தாள். அவள் மகளும் அவள் அருகில் அமர்ந்தாள். வண்டி புறப்படது. நான் என்னோட மொபைல் இல் படம் பார்த்து கொண்டு வந்தேன். அவள் வேடிக்கை பார்த்து வந்தாள். என் மொபைலில் மெசேஜ் ஒன்று வந்து டெலிகிராம் சாட். என்னவென்று போய் பார்த்தேன். அதில் கிஃப்ட்ஸ் வந்து இருந்தது. நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அவளும் பார்த்து விட்டாள். என்னை பார்த்து முறைத்தல். நான் கண்டுகொள்ளவில்லை. நான் என்னோட வேலை பார்த்து கொண்டு வந்தேன். மறுபடி மெசேஜ் வந்தது. அதை பார்த்து முறைதல். நான் விட்டுட்டேன். பஸ் வேகம் எடுத்தது. நான் உறங்கி விட்டேன். ஜன்னல் சாய்ந்து பஸ் திடீர் என்று பிரேக் அடித்தது. நான் கட்டுப்பாட்டை இழந்து அவள் மீது சாய்ந்தேன். அவள் தள்ளி விட்டால். நான் சாரி சொல்லி விட்டு மொபைல் பார்த்தேன். மணி 11:20. சரி என்று மொபைல் நோண்டி கொண்டு இருந்தேன். டெலிகிராம் மெசேஜ் வந்தது, ஒரு ஃபேக்கிட் பேச சொல்லி. நான் அதற்கு ரிப்ளை செய்து கொண்டு இருந்தேன். அவள் பார்த்து படித்து விட்டாள். என்னை பார்த்து எதற்கு அப்படி பேசுற என்று கேட்டாள். நான், அவங்களுக்கு தேவை, அதனால் என்னிடம் பேசுறாங்க. உங்களுக்கு என்ன? சங்கீதா, இல்லப்பா, இப்படி ரொம்ப அசிங்கமா பேசுறான்னு கேட்ட. நான், அவங்களுக்கு அப்படி பேசுனா தான் பிடிக்குமா, அதனால் பேசுறேன். சங்கீதா, அதற்கு இப்படியா? நான், அம்மா உனக்கு என்ன கேட்டேன். சங்கீதா, இல்லைப்பா, இப்படி பேசுற தப்பு. நான் கண்டு கொள்ளாமல் ரிப்ளை செய்து கொண்டு இருந்தேன். அவள் தூங்கி விட்டாள். பஸ் மறுபடி ஸ்டாப் ஆனது. அவன் என் மேல் சாய்ந்து படுத்து வந்தாள். பஸ் திடீர் என்று நிற்க எழுந்து சாரி சொன்னாள். நான் சரி என்றேன். மனதில் விடக்கூடாது என்று இருந்தேன். அவள் எழுந்து கொண்டாள். சாரி, பஸ் ஆடி விட்டது என்றேன். அவள் ஏதும் சொல்லாமல் படுத்து விட்டாள். நான் மறுபடி வைத்தேன். கண்டுகொள்ளவில்லை. எழுந்தாள். நான் பயதில் கை எடுத்து விட்டேன். சிரித்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் வைத்தேன். பார்த்து சிரித்தாள். நான் சிரித்தேன். நான் அவள் இடம் கேட்டேன். ஏதோ பத்தினி போல் நடித்த. சங்கீதா, எப்படி உடனே ஒத்துக்க முடியும்? நான், அப்போ ஓகேயா உனக்கு? சங்கீதா, எம் எம். அவள் பார்த்து சிரித்தாள். நான், என்ன சிரிக்கிற? அவள், வேணுமா? நான், கிடைக்குமா என்றேன். பஸ் திண்டிவனம் வந்து நின்றது. பஸ் கூட்டம் ஆனது. கொஞ்ச நேரம் ஏதும் பண்ணவில்லை. அவன் மகள் எழுந்து என்ன அச்சு கேட்டாள். ஒன்னும் இல்லை சொல்லி விட்டு என்னை திட்டினாள். பொறுமையா டா. நான் சாரி என்று சொல்லி விட்டு தொடர்ந்து கொண்டு வந்தேன். நான், அவனுக்கு தனி சாப்பாடு போட்டு வழங்குறேன். அவள், சூப்பர்டா. இப்படியே நேரம் போனது. நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தது. சோகமாக எழுந்து பாக் எடுத்தேன்.
அவள் என்ன ஆச்சு என்று கேட்டாள். அவோலோதான என்று சொல்ல, அவள் மொபைல் நம்ப கூடுதல். சரி என்று வங்கி சேவ் செய்தேன். பஸ் இறங்கி விட்டு மெசேஜ் செய்தேன். ஹாய் என்று என்று மட்டும் ரிப்ளை வந்தது. நான் காலை ஷிஃப்ட் போய்விட்டேன். மதியம் 2 மணி போல் ஷிஃப்ட் முடித்து விட்டு வந்தேன். மொபைல் எடுத்து பார்த்தல் 5 முறை கால் செய்து இருந்தாள். நான் என்னவென்று கால் செய்து கேட்டேன். அவள் எங்க போன, கால் எடுக்க மட்டிய என்று கத்தினாள். நான் ஷிஃப்ட் போயிருந்தேன், இப்போ தன் வெளியே வந்தேன். அவள் சரி கவும்பி வீட்டுக்கு வா. நான் சரி என்று சொல்லி விட்டு அட்ரஸ் வாங்கி கொண்டு சென்றேன். போய் பார்த்தல் லொகேஷன்ல போட இடம் சென்று பார்த்தல் அது ஒரு பஸ் ஸ்டாப். சரி என்று அவளுக்கு கால் செய்தேன். எடுக்கவில்லை. 4-5 முறை கால் செய்தேன், எடுக்கவில்லை. நான் அங்கேயே பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்து வெயிட் செய்தேன். கால் வந்தது. நான் கத்தி விட்டேன், நான் ஃபோன் எடுக்க முடியாத என்று. அவள் குளிக்க சென்றேன் என்றாள். சரி என்று அவள் வீட்டுக்கு போனேன். கொலிங் பெல் அமுக்கி பார்த்தேன், வந்து கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவள் போய் சோஃபா அமர்ந்தாள். நான் என்னவென்று கேட்டேன். அவள் அமைதியாக அமர்ந்து இருந்தாள். நான் சொல்லு என்றேன். அவள் போடா பேசாத திட்ற. நான் அவள் அருகில் அமர்ந்து சாரி சொன்னேன். அவள் ஒன்னும் வேணாம் போடா. நான் காஃபி கிடைக்குமா? அவள் எழுந்து காஃபி போட்டு கொண்டு வந்தாள். இருவரும் காஃபி முடித்து விட்டு நான் ரீஃப்ரெஷ் ஆக சென்றேன். அவள் நானும் வரடுமா? நான் ஒன்றும் வேணாம், போய் ரூம்ல வரேன். அவள் போடா லூசு. நான் ரீஃப்ரெஷ் ஆகி விட்டு ரூம்க்கு சென்றேன். ரூம் 0 வாட்ஸ் லைட் போட்டு பார்த்தேன். கூரிய வெளிச்சத்தில் ஒரு தேவதை போல அமர்ந்து இருந்தாள். நான் கண்ணை அசைக்க முடியாத நிலை. அவள் என்னை இப்படி பார்க்குற? நான் அழகாக இருந்த பார்க்க தானே செய்வேன். அவள் அதற்கு இப்படியா? நான் அழகாக இருந்தால் பரவலா, இப்படி ரொம்ப அழகா இருந்தா எப்படி? அவள் சீ போடா. நான் அவளை பார்த்து கொண்டு நின்று இருந்தேன். அவள் வேகமாக என் கையை பிடித்து இழுத்தாள். நான் அவள் விழுந்தேன். இருவரும் முகம் பார்த்து கொண்டு இருந்தோம். அவ்வளவுதான். அன்று நாங்கள் ஆடிய ஆட்டம் அப்படிப்பட்டது. அவள் ஒரு வாரம் கழிச்சு வா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கோ. நான் எனது சொல்லு PLSS. அவள் நோட்டா CHLM. நீ வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் சரி DCHLM வரேன். அவள் ஓகே டா மாமா, பாய். ஐ லவ் யூ டா. நான் மீட் அட் டி என்று விடை பெற்றேன்.